இப்போ வந்து நம்ம ரெடிமேட் த்ரெட் விற்கிது பார்த்தீங்களா, த்ரெட் பைப்பிங். அதை வாங்கிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. சரி அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு லைனிங்கில் வச்சு மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங்கில் வச்சு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. சரி லைனிங்கில் வச்சு பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதை லைட்டாக அர்க்காத் போட்டுகிட்டே வரணும் அந்த ஷேப்காக. அவங்க கேட்டது வந்து யூ நெக்கில் வந்து பைப்பிங் கேட்டிருக்காங்க. அதுவும் ரெடிமேட் பைப்பிங், த்ரெட் பைப்பிங். அதை ப்ளவுஸ் வந்து எந்த கலரோ, சாரீக்கு எந்த கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குதோ அந்த கலரில் நம்ம பைப்பிங் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு சிங்கிள் கைடு வச்சு நம்ம அடித்து எடுத்தாச்சு, அர்க்காத் போட்டாச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத் மேலே போட்டு இதை அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். பாருங்கள், அந்த யூ நெக்கு அப்படியே வரணும். அதில் இதுதான் மெயின் கிளாத்து. இப்போ மெயின் கிளாத் வந்து மேல் பக்கம் நம்ம வச்சுக்கிறோம். பைப்பிங் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி அப்படியே திருப்பி போட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம எட்ஜிலேருந்து இப்போ நம்ம அர்க்காத் போட்டுட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு தச்சு எடுத்தாலுமே அர்க்காத் போட்டுட்டு தான் திருப்பணும். அப்போ தான் அந்த யூ ஷேப்பு அப்படியே வரும். பாருங்கள், ஈவனாக மெயின் கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு பாருங்கள், அப்படியே சிங்கிள் கைடை வச்சு கரெக்டாக அடிச்சுட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம கிளாத் வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம இது பண்ணியிருப்போம். எப்போவுமே மெயின் கிளாத்தில் வந்து நெக்கை கட் பண்ணிடாதீங்க. அப்படியே வச்சு லைனிங் கிளாத்தில் பைப்பிங் அட்டாச் பண்ணும்போது மட்டும் மெயின் கிளாத்தில் நெக்கை கட் பண்ணாமல் கரெக்டாக வச்சு அந்த எட்ஜிலேருந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அதில் எப்படி போட்டோமோ பைப்பிங் ஒட்டி அதே போல் சிங்கிள் கைடில் நூலை எடுத்து வச்சுட்டு அதே அந்த சிங்கிள் கைடு அளவே நம்ம அப்படியே நவுத்திட்டு வரணும். அந்த பைப்பிங் எங்கே இருக்கோ பக்கத்தில் தையல் வரணும். லைனிங்கை வந்து மெயின் கிளாத் மேலே நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணதை திருப்பி போட்டு இப்போ அடிக்கிறோம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி அந்த ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த தையலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, ஃபினிஷிங்காக இருக்கணுன்றதுக்காக எட்ஜு தையல் ஒன்று போட்டு எடுத்துகிட்டு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடும்போது இந்த ரெடிமேட் பைப்பிங் வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இன்விசிபிளாக இருக்கும். நம்ம ரெடிமேட் பைப்பிங் மட்டும் உள்பக்கம் கிளாத் வராது. நம்ம நார்மலாக ரெடி பண்ணுற பைப்பிங் பார்த்திங்கன்னா உள்பக்கம் கிளாத் வரும், பிசிறு தெரியும். நார்மல் பைப்பிங் வந்து நம்ம அளவு எடுக்கிறத பொறுத்து மெலிசாக வந்தால் தான் வரும், இல்லை தடிப்பாக வரும், அந்த மாதிரியும் இருக்கும். கிளாத்தை பொறுத்து, அது மெயின் கிளாத்தை பொறுத்து. ஆனால் இந்த மாதிரி ரெடிமேட் பைப்பிங் வைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கு